ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேத்தமேட்டிக்ஸில் போர்டு கிளியராக தெரியுதா? மேத்தமேட்டிக்ஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தமிழில் என்ன சொல்லுவீங்க? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஓகேங்களா? இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு இது. ஏன்னா இது நமக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விகிதம் மற்றும் ரேஷியோ அப்படின்னா என்ன நம்ம முதல்ல பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் we are going to see what is ratio and விகிதம். ஓகே, ரேஷியோ அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடுவாங்க. இதுக்கு பேர் ஈஸ் டூ அப்படின்னு அர்த்தம். ஈஸ் டூ. ஓகேங்களா? ஈஸ் டூ இந்த சிம்பிள் போட்டு வந்தால் அது வந்து ஒரு ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். இப்படின்னா என்னென்னா, இவங்களுக்கு 2 பங்கு, இது 3 பங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 2 பங்கு 3 பங்கு. ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, இது ரெண்டும் சேமான பொருளாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் லென்த்தாக அளந்துருக்கீங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு இதை லென்த் அளந்துருக்கீங்க. இதை வந்து அதே லென்த் அளந்துருந்தால் மட்டும்தான் இந்த யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இதில் லென்த் அளந்தீங்கன்னா அதே லென்த் அளந்தால் தான் இதை யூஸ் பண்ணணும். இங்கே டைம் அளந்துட்டு 3 யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, நான் எப்படின்னு சொல்கிறேன், கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட 60 ரூபா கொடுக்குறாரு. ஓகேங்களா? 60 ரூபா கொடுத்து அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கீங்க. அண்ணன் தம்பி 2 பேர், அந்த காமெடியில் அண்ணன் தம்பி 2 பேர். ஸோ டோட்டலாக 2 பேர். இதை வந்து 2 பேர் பிரிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் எப்படி பிரிங்க அப்படின்றாருன்னா, அண்ணனுக்கும் தம்பிக்கும் எப்படி பிரிச்சுக்கோங்க அப்படின்றாருன்னா 2:1 அப்படின்னு விகிதத்தில் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அண்ணனுக்கு 2 பங்கு இப்படி இப்போ பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அண்ணனுக்கு 2 பங்கு வரணும், தம்பிக்கு 1 பங்கு வரணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 60 எப்படி நீங்கள் அப்படி பிரிப்பீங்க? எப்படி 2 பங்காக பிரிக்கிறது? ஒன்றும் கவலை இல்லை. டக்குன்னு என்ன பண்ணோம், 2 1 கூட்டினா 3. ஸோ 3x, அதாவது 3 பங்காக பிரிச்சுட்டு, இந்த உனக்கு 2 பங்கு எனக்கு 1 பங்கு அப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ 3ஆக பிரிச்சிட்டோம். இஸ் ஈக்குவல் டு 60 ரூபா. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணால் 20. கரெக்டாக? ஸோ ஒரு பங்கோட ரேட்டு 20 ரூபா. அப்போனா எப்படி பிரிச்சுக்கலாம்? அண்ணனுக்கு எத்தனை பங்கு வரும்? 2 × ₹20 which is equal to ₹40. ஓகேங்களா? அண்ணனுக்கு எவ்வளோ போயிடும்? 40 ரூபா போயிடும். தம்பிக்கு 1 பங்கு தான், தட் இஸ் ஆல்வேஸ் 20. ஓகேங்களா? ஸோ 60 ரூபா கொடுத்தாரு, 2 பங்கு 1 பங்காக பிரித்தா 40 ரூபா 20 ரூபா பிரிக்கிறோம்ல, இந்த டெக்னிக்கு பேர் தான் ரேஷியோ. அதுதான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க, ஈஸ் டூ சிம்பிள். அதே 2:2 சிம்பிள் யூஸ் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல். ஓகேங்களா? 2:2 யூஸ் பண்ணாங்கன்னா அது பேர் என்ன? ஈக்குவல் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி போட்டாங்கனாலே இவர் ஃபஸ்ட்டு இருக்கார், செகண்ட் இருக்காருன்னா அதே தான் இங்கே கண்டினியூ ஆகும். 2ங்கிறது இவருக்கு தான் சொந்தம், தம்பிக்கு சொந்தம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி புரியுதுங்களா? ஓகே. இப்போ இதே விகிதமை கொஞ்சம் வேறு மாதிரி கூட எழுதலாம். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள். இப்போ அண்ணன் தம்பின்னு இருக்கா, நான் அண்ணன் தம்பியை வந்து அண்ணனை ஏன்னு வச்சுக்கிறேன், தம்பியை பின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நாம் எப்படி எழுதலாம்? A:B which is equal to 2:1 அப்படின்னு எழுதலாமா? ஓகே, 2:1 நான் எழுதிட்டேன். இப்போ இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம்னா, A/B which is equal to 2/1 இப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? அதாவது ஃப்ராக்ஷன்லேயும் நம்ம எழுதலாம். ஓகேங்களா?
இந்த மாதிரி எழுதுனாலும் என்ன அர்த்தம், ஏக்கு வந்து 2 இருக்குதுன்னு அர்த்தம், பிக்கு வந்து 1 அப்படின்னு அர்த்தம். ஓகே, சப்போஸ் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்கள்கிட்ட கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா இதை வச்சு இப்படி கேட்பாங்க. a/2 இஸ் ஈக்குவல் டு b/1. ஓகேங்களா, இதை தான் நான் எப்படி எழுதியிருக்கேன், ஏவை இங்கே வச்சுக்கிட்டேன், 2வை வந்து கீழே கொண்டு வந்துட்டேன், பியை வந்து மேலே கொண்டு போயிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, 2 கீழே வந்து பி மேலே போயிடுச்சு. மல்டிப்ளை டிவைட் ஆகிடுச்சு, டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளை ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஈக்குவலுக்கு அந்தான போகும்போது. ஸோ இப்படி கொடுத்துட்டு இதில் a/b என்னன்னு கேட்டுருவாங்க திடீர்னு. இதில் a/b எவ்வளோன்னு கேட்டாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், டக்குன்னு என்ன சொல்லிடலாம், ஏ கீழே இருக்கிறவங்க தான் 2. ஸோ ஆன்சர் இஸ் 2:1. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் இன்னும் காமெடியா அப்படின்னா a+b என்னன்னு கேட்டுருவாங்க. a+b என்ன, ஆனால் இப்படி கொடுத்துட்டு இதில் எங்கே ஏவை நான் கண்டுபிடி எங்கே பிஏ கண்டுபிடி நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. டக்குன்னு என்ன பண்ணிடணும், இவர் தான் ஏ, இவர் தான் பி. ஸோ 2 + 1 which is equal to 3. ஓகேங்களா. இதை a × bன்னு சொல்லலாம், a+bன்னு சொல்லலாம், இல்லை 2 டைம்ஸ் ஆஃப் a+b கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டுகிட்டே போவாங்க. ஓகேங்களா. இதுதான் ரேஷியோவோட இன்ட்ரோடக்ஷன். ரேஷியோனாலே என்ன, இந்த மாதிரியும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம். ரேஷியோ ஈஸ்ட் போட்டு எழுதலாம், டிவைட் போட்டும் எழுதலாம். ஓகேங்களா. ஓகே, ரேஷியோவில் இன்னொரு இது என்ன அப்படின்னா, ரேஷியோ நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பர் பெரிய நம்பராக இருக்கணும், மேலே இருக்கிற நம்பர் சின்ன நம்பராக இருக்கணும் ரேஷியோவில். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 1/6, 2/4. இதில் எது கரெக்டான ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லிடணும், 1/6 தான் கரெக்டான ரேஷியோவில் இருக்குது. ஓகே, 2/4 கரெக்டான ரேஷியோவில் இல்லை. ஏன், இதை இன்னும் நம்ம அடிக்கலாம், கேன்சல் பண்ணலாம். கரெக்டாக 1/2ன்னு மாறும். கரெக்டாக. ஸோ எது இப்படி கடைசி வரைக்கும் மாறுதோ அதுதான் ரேஷியோ, கரெக்டான ரேஷியோ. ஓகேவா. சம்டைம்ஸ் வித்தியாசமாக இப்படி கூட கேட்பானுங்க. இந்த 2:1 இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட்டு இப்படி சொல்லிடுவாங்க. 2:1 என்ன அர்த்தம், 2/1, அதாவது a/b = 2/1ன்னு அர்த்தம். கரெக்டாக. அவங்க இன்னொன்று எப்படி கேட்டுருவாங்கன்னா, ஒருவேளை b/a என்ன அர்த்தம், 1/2ன்னு அர்த்தம். கரெக்டாக. a/b 2/1னா b/a 1/2. கரெக்டாக. ஓகே, இவங்க சம்டைம்ஸ் இந்த 1/2ன்னு கொடுக்குறது பதிலாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி 0.5ன்னு கொடுத்துருவாங்க. என்னடா இது விகிதத்தில் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களே, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ 0.5னாலே நமக்கு டக்குன்னு மைண்டில் என்ன ஆயிடணும், 1/2ன்னு தான் 0.5 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடணும். ஓகேங்களா. 0.25ன்னு கொடுத்தா என்ன அர்த்தம், 1/4 கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம டக்குன்னு அந்த தாட் நமக்கு வர ஆரம்பிக்கணும். ஓகே, சிம்பிளாக தான் கொடுப்பாங்க, நீங்கள் பயந்துக்காதீங்க. ஓகே, சரி. இப்போ இந்த ரேஷியோவில் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கணக்கு இருக்குது. ஓகேங்களா. 3லேருந்து 4 இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷியோ வந்து காம்பவுண்ட் ரேஷியோவாக மாற்றுறது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன, ரேஷியோவை காம்பவுண்ட் ரேஷியோவாக மாற்றுறது. காம்பவுண்ட் ரேஷியோவில் என்ன, அவங்க நிறையா ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாமளே எடுத்துக்கலாம். 2:5, 3:4, வேறு 5:7. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ரேஷியோஸ் 3 ரேஷியோ கொடுத்துட்டு இது காம்பவுண்ட் ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஒன்றும் இல்லை, டக்குன்னு இதை வந்து ஃப்ராக்ஷனில் எழுதுங்க. என்ன வரும், 2/5 இன்ட்டு இது 3/4 இன்ட்டு இது 5/7. இது ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். என்ன கேன்சல் ஆகும், 5 கேன்சல் ஆகிடும். மீதி யார் இருக்காங்க, 2 3s 6, 2 3 6, 4 7 28. ஓகேங்களா. ஆனால் இதை அப்படியே விட்டுறக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அதை அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். அதாவது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 / 1 2 4 8. ஸோ 3/14. இதை நீங்கள் இன்னும் காம்பவுண்ட் ரேஷியோவாகவே அவங்க கேட்குறாங்க அப்படின்னு என்ன பண்ணணும்,
3:14. அதுதான் இந்த காம்பவுண்ட் ரேஷியோட ஆன்சர். ஓகேங்களா? 3:14 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் காம்பவுண்ட் ரேஷியோ. ஓகே, சொல்ல மறந்துட்டேன். காம்பவுண்ட் ரேஷியோ தமிழில் என்ன அப்படின்னா கூட்டு விகிதம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? காம்பவுண்ட் ரேஷியோ தமிழில் கூட்டு விகிதம் அப்படின்னு அர்த்தம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ரேஷியோ. டியூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்ன? டியூப்ளிகேட் அப்படின்னாலே இவங்கள மாதிரி இன்னொருத்தர், அப்படின்னா டபுள் பண்ணணும் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டபுள் பண்ணுறது என்ன? இப்போ 2:5 இருக்குது, அதுக்கு டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா ஆன்சர் என்ன? 2^2:5², which is nothing but 4:25. ஓகேங்களா? இதுதான் டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது. இதுலேயே வித்தியாசமாக சப் டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. இது டூப்ளிகேட் ரேஷியோ தமிழ் என்னன்னா இருபடி வீதம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப் டூப்ளிகேட் ரேஷியோ. சப் டூப்ளிகேட்னா வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? வர்க்க மூலம்னா என்ன? ரூட் எடுக்கணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகே, ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4:25 வச்சுக்கலாமே. 4:25 இருக்குது, இதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிங்க, சப் டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? டக்குன்னு இதுக்கு ரூட் எடுத்துடணும், அவ்வளோதான் ஆன்சர். √4 = √25. ஆன்சர் 2:5. ஓகேங்களா? இதுதான் சப் டூப்ளிகேட் ரேஷியோட ஆன்சர். இப்படி தான் போடணும். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இருபடி போட்டோம் அப்படின்னா முப்படி. ஓகேங்களா? முப்படினா என்ன இங்கிலீஷில்? ட்ரிப்ளிகேட். ட்ரிப்ளிகேட் ரேஷியோ நத்திங் பட் முப்படி விகிதம். முப்படினா என்ன பண்ணணும்? கியூப் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே 2:5 இருக்குது, அதுக்கு முப்படி விகிதம்னா என்ன பண்ணும்? 2^3 ஆன்சர் என்ன வரும்? டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 2×2 = 4, 4×2 = 8, 5×5 = 25, 25×5 = 125. ஸோ இதுதான் ட்ரிப்ளிகேட், முப்படி விகிதம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரிப்ளிகேட் கண்டுபிடிச்சா அது மறுபடியும் என்ன பண்ணுவோம்? சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ஓகேங்களா? சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ என்ன? கனமூலம் காண்க. ஓகேங்களா? கணம்னாலே என்ன? கியூப். ஓகே, கனமூலம் பார்த்தா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கோமே, 8:125 இருக்குது, இது கனமூலம் காண்கன்னு சொன்னால் என்ன பண்ணோம்? கியூப் ரூட் எடுக்கணும். கியூப் ரூட் ஆஃப் 8 which is to கியூப் ரூட் ஆஃப் 125. கியூப் ரூட்னா இப்படி தான் போடணும். ரூட் போட்டுட்டு அது மேலே 3 போடணும். இங்கே ரூட் போட்டுட்டு அது மேலே எதுவும் போடல அப்படின்னாலே என்ன அர்த்தம்? 2 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? போட்டிருந்தாங்கன்னா அதில் நம்ம போட்டுருவோம். ஒருவேளை அதில் 2 கூட சில பேர் போட்டுக்குவாங்க, உங்களை லைட்டாக இப்படி அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக போட்டுடுவாங்க. ஓகேங்களா? ஸோ 3. ஓகேங்களா? ஸோ கியூப் ரூட் எடுக்கிறது எப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கவனிங்க. கியூப் ரூட் ஆஃப் 2×2 = கியூப் ரூட் ஆஃப் 5×5 ஓகேங்களா? 3 2 இருந்தால் ஒரு 2 வெளியில் எடுத்துடலாம், 3 5 இருந்தால் ஒரு 5 வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஆன்சர் இஸ் 2:5. சப் டூப்ளிகேட் ரேஷியோவுக்கு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரேஷியோவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, ரேஷியோஸ்னால் இதுதான்.
ரேஷியோனால் எப்படி இருக்கணும், என்ன ஷேப்பில் இருக்கணும் எல்லாமே நீங்கள் பார்த்துறீங்க. கரெக்டாக? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை வச்சு சம்ஸ் பார்க்கலாமா? ஓகேங்களா? இதை வச்சு சம்ஸ் பார்த்தலாம். ரேஷியோ வச்சு சம்ஸ் பார்த்துட்டு அடுத்து நாம் ப்ரொப்போர்ஷன் போகலாம். ஓகேங்களா? ப்ரொப்போர்ஷன் உங்களுக்கு இன்னும் நல்லா ஜாலியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதாவது அதுவும் நம்ம லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே இப்போ நாம் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது ரேஷியோவில் இருக்கிற சம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மந்த்துக்கும் இயருக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி இல்லை, இப்படி கேட்குறாங்க, 9 மந்த்ஸுக்கும் 1 இயருக்கும் ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது 9 மந்த்துக்கு 1 இயருக்கு எப்படி ரேஷியோ கண்டுபிடிப்பீங்க? உடனே 9:1 அப்படின்னு போட்டக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, என்ன சொன்னேன், ரெண்டும் ஒரே அளவில் அளந்துருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம நீளத்தை எதில் அளப்போம்? மீட்டர். வெயிட்டை மாஸை கிலோகிராம். ஓகேங்களா? டைமை செகண்ட்ஸில் அளப்போம். ஓகே, செகண்ட்ஸு, மினிட்ஸு, ஹவர்ஸு. ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதே மாதிரி தண்ணி அளக்கிறது எதில் அளப்போம்? லிட்டரில் அளப்போம். கரெக்டாக? ஆனால் இந்த ரேஷியோவுக்கு நோ யூனிட்ஸ். ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட்ஸ். ஓகேங்களா? ரேஷியோவுக்கு யூனிட்டே கிடையாது. ஓகேங்களா? ஏன் யூனிட் இல்லை? பிகாஸ் ரேஷியோனாலே டிவைடு. தட் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 செகண்ட்ஸ் இருக்குது, ஈஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் என்ன ஆயிரும்? 2 செகண்ட் டிவைடட் பை 5 செகண்ட் வரும். கரெக்டாக? அப்போ என்ன ஆயிரும்? செகண்ட் கேன்சல் ஆயிரும். ஸோ தேர்ஃபோர் 2:5, 2 டிவைட் பை 5 அப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு ரேஷியோவுக்கு என்ன கிடையாது? நோ யூனிட்ஸ். ஓகே, என்னடா இவன் செகண்ட் அடிச்சிட்டான்னு பார்க்காதீங்க. அப்படி தான் நம்ம கணக்குப்படி நம்ம ஃபிசிக்ஸில் இதெல்லாம் மீட்டர், கிலோகிராம்ஸ், செகண்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு இருக்கும்போது மேலே கீழே ஒரே மாதிரி தான் நம்ம அதெல்லாம் கேன்சல் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, கம் டு த பாயிண்ட். ஒருவேளை 9 மந்த்ஸ் 1 இயர் இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிங்கன்னு சொன்னால் நம்ம உடனே என்ன பண்ணணும்? இயரை மந்த்தாக கன்வெர்ட் பண்ணணும். பண்ணால் என்ன வரும்? 9:1 இயருக்கு எத்தனை மந்த்ஸு? 12 மந்த்ஸு. ஓகே, அப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 3 3s are 9, 4 3s are 12, 3 9, 4 12. ஸோ ஆன்சர் இவ்வளோ தான். ஓகேங்களா? ஓகே, ஸோ இயருக்கும் மந்த்துக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம், ஒரு கயிறு 24 மீட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஒரு கயிறு 24 மீட்டர் இருக்குது. அந்த கயிறை நாம் 3ஆக கட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு நீளமாக இருக்கிற கயிறை 3ஆக கட் பண்ணுறோம். அப்படி கட் பண்ணும்போது என்ன விகிதத்தில் கட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா 3:2:7 அந்த விகிதத்தில் கயிறை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? 3:2:7ங்கிற விகிதத்தில் கயிறு கட் பண்ணால் ஒவ்வொரு துண்டும் எவ்வளோ சைஸில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? என்ன சைஸில் வரும்? அவ்வளோதான். என்ன பண்ணுது? மூணுமே ஆட் பண்ண என்ன வரும்? தட் மீன்ஸ் 3x + 2x + 7x. ஏன் எல்லாத்துலேயுமே எக்ஸ்எக்ஸ் போடுறோம்? எக்ஸ் ஒய்சன்னு போட வேண்டியதானே? ஏன்? மூணுமே ஒரே இதில் தான் வகுத்துருக்காங்க. இதில் எப்படி மூணுமே நம்ம ரெண்டையுமே நம்ம 3ஆல் வகுத்தோம்ல, அந்த மாதிரி இதில் மூணையுமே ஒரே நம்பரால் வகுத்துருந்தால் தான் இது ரேஷியோ. ஓகேங்களா? ஒரே மாதிரி பங்காக இருந்தால் தான் ரேஷியோ. ஓகேங்களா? ஒரே விஷயத்தை 3 பங்கு வச்சுருக்காங்க, இவங்க 2 பங்கு இருக்குது, இது 7 பங்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3x = 24 மீட்டர். கரெக்டாக? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 24 மீட்டர் கண்டிப்பாக வரும். ஏன்னா 24 மீட்டரில் தான் கட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 3 + 2 மூணுமே எக்ஸில் தான் இருக்குது. ஸோ மூணுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒய்யில் இருந்தால் ஆட் பண்ண முடியாது. ஸோ மூணுமே எக்ஸில் இருக்கிறனால ஆட் பண்ணிக்கலாம். 3 + 2 5, 5 + 7 12. Therefore 12x = 24 மீட்டர். அப்போ x = எத்தனை மீட்டர்? வெரி குட், 2 மீட்டர். என்ன பண்ணோம்? 12ஐயும் 24ஐயும் கேன்சல் பண்ணால்
2 கிடைக்கும். 2 12s are 24. இல்லை எனக்கு 12வது வாய்ப்பாடே தெரியாதுன்னா 2ஆலேயே வகுத்துட்டே இருங்க, கட் பண்ணிகிட்டே இருங்க. 6 2 12, 12 2 24, மறுபடியும் 6 இருக்குமா, 3 2 6, இங்கே 12 இருக்குமா, எத்தனை 6 2 12, இங்கே 3 இருக்கும், இங்கே 6 இருக்குமா, அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் 1 3 3, 2 3 6. ஸோ ஆன்சர் 2. x is equal to 2 மீட்டர். ஓகே, எக்ஸ் வந்து 2 மீட்டர் கிடைச்சிச்சு. அப்போனா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு என்ன 3 × 2 which is equal to 6 மீட்டர். ஃபஸ்ட்டு கட்டில் என்ன ஆயிருக்கும்? 6 மீட்டர் ஆயிருக்கும். அடுத்து 2 × 2னா அடுத்த கட்டில் 4 மீட்டர் ஆயிருக்கும். அடுத்து 7 × 2னா அடுத்த மீட்டரில் 14 மீட்டர் ஆயிருக்கும். டோட்டலாக கூட்டி பாருங்கள், கரெக்டாக 24 மீட்டர் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி நம்ம டோட்டல் பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ வி காட் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு கிளாஸ் ரூமில் விஐபி கிளாஸ் ரூம். ஓகே, ஒரு கிளாஸ் ரூமில் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸுன்னு 2 பேரும் இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க 2 பேரோட விகிதம் பார்த்தீங்கன்னா 4:5 இருக்காங்க. அதாவது பாய்ஸ் ஈஸ்ட் கேர்ள்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 4:5. ஓகேங்களா? 4:5 இருக்காங்க. கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும், பாய்ஸ் டு கேர்ள்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு பாய்ஸை வச்சுக்கணும். நீங்கள் பாட்டு கொஸ்டினில் கேர்ள்ஸ் டு பாய்ஸ்னு வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் நீங்கள் மாற்றிக்கூடாது. அவங்க எந்த மாதிரி கொடுக்குறாங்களோ அது 2 அப்படின்னாலே அடுத்து வரவங்க தான் ஈஸ்ட்டுக்கு அந்தாண்ட வருவாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு நம்பராக இருக்கும். செகண்ட் யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் செகண்ட் நம்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க 4:5. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இதில் பாய்ஸ் மட்டும் எத்தனை அப்படின்னா, இதில் பாய்ஸ் மட்டும் 20 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா? பாய்ஸ் எவ்வளோ பேர்? 20 பேர் தான் இருக்காங்க. அப்போனா கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். ஒரு கிளாஸ் ரூமில் 4:5 பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க. பாய்ஸ் 20 பேர், கேர்ள்ஸ் எவ்வளோ பேர்? உடனே நம்ம என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணணும். எந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும்? நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணோம்ல. ஸோ 4:5 தான் பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம் பாய்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாய்ஸ் வந்து 20, அப்போ கேர்ள்ஸ் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது. கரெக்டாக? இவங்க வந்து இவங்களுக்கு சொந்தம், இவங்க இவங்களுக்கு சொந்தம். நாம் இந்த மாதிரி ஒரு ரேஷியோ ஃபார்மேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரேஷியோ நம்ம டிவைடாக எழுதலாமா? கரெக்டாக? ரேஷியோ நம்ம என்ன எழுதலாம்? டிவைடில் எழுதலாம். ஸோ 4/5 which is equal to 20 divided by x. இப்படி எழுதலாமா? இதை வந்து இப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ல. ஓகே, எக்ஸ் தான் நமக்கு வேணும். எக்ஸ் தான் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸை வந்து நான் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். எக்ஸை இங்கே கொண்டு போயிட்டேன், மீதி பேர் எல்லாத்தையும் வேறு பக்கம் கொண்டு போயிட்டேன். ஓகேங்களா? எக்ஸை இங்கே கொண்டு வந்துட்டா மேலே வந்துடும், டிவைடில் இருக்கிற எக்ஸ் மேலே வந்துடும். ஆல்ரெடி அங்கே 20 இருக்குது. கீழே இருக்கிற டிவைடில் இருக்கிற 5 அங்கே போனால் மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளையில் இருக்கிற 4 நியூமரேட்டரில் இருக்கிற 4 என்ன போயிடும்? அங்கே போனால் டினாமினேட்டருக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ இதை நான் கேன்சல் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். கேன்சல் பண்ணுங்கள் பார்க்கலாம். 4 20 கேன்சல் பண்ணால் 5 4s are 20. ஸோ 5 5s are 25. ஸோ கிளாஸில் மொத்தம் எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? 25 பொண்ணுங்க இருக்காங்க. பசங்க 20 பேர் இருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 25 கேர்ள்ஸ். ஓகேங்களா? எக்ஸ் வந்து 25. மறுபடியும் தேவையில்லாமல் இந்த எக்ஸை 25 கொண்டு போய் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி தான் 20 கிடச்சிது. அதாவது 4ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20, 5ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 25. ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 5ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். A:B 4:6, B:C 18:5. அப்போ A:B:C என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆக்சுவலாக அது 4:6னே கொடுத்துருக்கூடாது, 2:3ன்னு கொடுத்துருக்கணும். சரி, நம்ம 2:3னே மாற்றிக்குவோம். கொஸ்டினில் அப்படி தான் இருந்துச்சு.
ஓகேங்களா. ஸோ A/B = 2:3, BC போட்டது A/B. இப்போ A/B/Cன்னு கேட்குறேன். நீங்கள் உடனே ஏவா அப்போ 2, பியா 3 போடுறதா 18 போடுறதா ஏதோ ஒன்று போட்டுருவோம், சியா 5 அப்படின்னு போட்டக்கூடாது. என்ன பண்ணணும், 3க்குமே காமனாக என்னன்னு பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி போன கிளாஸில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 3 பேர்த்துக்குமே காமனாக அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஓகேங்களா, எல்சிஎம் இங்கே எடுக்கணும். ஓகேங்களா, வாங்க கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ABC 3 எழுதிக்கோங்க. A/B என்ன 2:3. ஓகேங்களா, A/B என்ன 2:3. B/C என்ன 18:5. ஓகேங்களா, 18:5 போட்டாச்சு. இப்போ யார் கனெக்ட் ஆகுறாங்க? இவங்க 2 பேர் தான் கனெக்ட் ஆகுறாங்க. கரெக்டாக, இவங்க 2 பேர் தான் நடுவில் இருக்காங்க. இவங்கள வச்சு தான் A என்னன்னு சொல்கிறாங்க, இவங்கள வச்சு தான் B என்னன்னு சொல்கிறாங்க. இவங்க கனெக்ட் ஆகுறாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் ஒரே நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். 3 வந்து ஈஸியாக 18 மாற்றலாமா? எப்படி மாற்றலாம்? 3 எத்தனையால் பெருக்குனா 18 ஆகும்? 6 3 18. ஓகே, ஸோ 3ஐயும் 6ஆல் பெருக்கணும், 2ஐயும் 6ஆல் பெருக்கணும். கரெக்டாக பெருக்கணும் என்ன வரும்? 2 6 are 12. இவங்க 2மே இப்போ 18 ஆயிடுவாங்களா? 18 ஆகிட்டாங்க. இவங்க 5 இருக்காங்க. அப்படியே அவ்வளோதான். ஓகேங்களா, ஆன்சர் இவ்வளோ தான். 12:18:5. இதுதான் என்னது A/B/Cயோட ஆன்சர். ஓகே, ஒருவேளை இங்கே 6 கொடுத்துருந்தாங்கன்னா என்னென்ன பண்ணியிருப்பேன், 6 இருந்தால் இங்கே வந்து என்ன இருந்திருக்கும், 4 இருந்திருக்கும். ஸோ 6னா 6 3 18 ஆகியிருப்பேன். ஸோ பண்ணியிருப்பேன். ஒருவேளை இது 3க்குள்ளே அடங்கலான்னு என்ன பண்ணியிருப்பேன், 2க்கும் எல்சிஎம் எடுத்திருப்பேன். எல்சிஎம் எடுத்து 2 பேர், அப்புறம் இவனையும் நான் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன், இவங்களையும் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். ஒருவேளை அந்த சம்ஸ் கூட பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கம் டு த பாயிண்ட். 5th கொஸ்டின். 16 பென்ஸ். ஓகேங்களா, 5th கொஸ்டின். 16 பென்ஸ் வந்து 48 ரூபா. ஓகேங்களா, 16 பென்ஸ் 48 ரூபா அப்படின்னா 4 பேனா எவ்வளோன்னு கேட்குறாங்க. பதினாறு பேனா 48 ரூபா. அப்போ 4 பேனா எவ்வளோ? டக்குன்னு நீங்கள் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி அப்படி சொல்லக்கூடாது. டிவைட் பண்ணால் வரும் 3 வரும், அப்புறம் பேருங்கன்னா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாம 12 அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. என்ன பண்ணணும், இது வந்து சின்னதாக நீங்கள் அப்படி சொல்லிடுவீங்க. இதை நம்ம தட் மீன்ஸ் ரேஷியோ மெத்தடில் யூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கணக்கு தான் என்னது, 16 பென் வந்து நெக்ஸ்ட் நமக்கு தேவை 4 பென்னு, விச் இஸ் ஈக்குவல் டு 16 பென் எவ்வளோ, 48 ரூபா. அப்போ 4 பென் எவ்வளோ நமக்கு தெரியாது. ஸோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதே டெக்னிக். பாய்ஸ் எவ்வளோன்னு சொல்லியாச்சு, கேர்ள்ஸ் எவ்வளோன்னு சொல்லியாச்சு, டோட்டலாக எவ்வளோன்னு சொல்லியாச்சு. ஸோ அதை வச்சு நம்ம போடுறோம். ஓகேங்களா, ஸோ 16 பென்னு 48 ரூபா, 4 பென்னு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது நம்ம என்ன பண்ணலாம், வழக்கம் போல் 16/4 விச் இஸ் ஈக்குவல் டு 48/x. ஓகே, 48/x. இது நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணால் 4 16, இதை கேன்சல் பண்ணால் 1 4 2 8. ஸோ எக்ஸ் இங்கே வந்துருச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 12. அப்போ 4 பெண்ணோட விலை எவ்வளோ, ப்ரைஸ் ஆஃப் 4 pens இஸ் ஈக்குவல் டு ₹12. ஓகேங்களா, இந்த மாதிரி போடும்போது நம்ம என்ன பண்ணல, ஒரு பேனாவோட ரேட்டை கண்டுபிடிச்சிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணல, டேரெக்டாக என்ன பண்ணிட்டோம், அடித்து கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா, இன்னும் நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, இதுலேயே எல்லாத்தையும் அடிச்சிடுவாங்க. எல்லாத்தையுமே அடிச்சிடுறா, சரியா, எல்லாத்தையும் அடிச்சிடக்கூடாது. எக்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாங்க, மீதி எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஓகே கவனிங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தோம்ல, அது வந்து ரேஷியோவில் இருக்குது, ஆனாலும் எதில் இருக்குது, ப்ரொப்போர்ஷன். ஓகே, கம் டு த டாபிக், ப்ரொப்போர்ஷன். ஓகே, ப்ரொப்போர்ஷன். ஓகேங்களா, ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயம் ஏறுனுச்சுன்னா அவங்களும் ஏறுவாங்க. ஓகேங்களா, இல்லைனா இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷன்னா இவங்க இறங்குனாங்கன்னா அவங்க ஏறுவாங்க. ஓகேங்களா, இது எங்கள் லைஃப்பில் நடக்குது. இப்போ இங்கே பாருங்கள்,
16 பேனாவோட ரேட்டு 48 ரூபான்னு அதிகமாக இருக்குது. இங்கே பேனாவை வந்து கம்மி பண்ணிட்டேன், 4 பேனா வாங்கினா போதும் கம்மி பண்ணிட்டேன். அப்போ ரேட்டு என்ன தான் ஆகும்? கம்மியாகும். ஸோ அதிகமாகும், கம்மியாகும். கரெக்டாக? ஸோ இதுதான் ப்ரொப்போர்ஷன். இவங்க அதிகமானா அவங்க அதிகமாவாங்க, இவங்க கம்மியானா இவங்க கம்மியாவாங்க. தட் இஸ் ப்ரொப்போர்ஷன். ஸோ ப்ரொப்போர்ஷனை வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, ப்ரொப்போர்ஷனல் டூ. ஓகேங்களா? டைரெக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டூ, இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல்னால் என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், சரி வேணாம், அது வேணாம். ஓகே, ஸோ டைரெக்ட்லி ப்ரொப்போர்ஷனலுக்கு இதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். என்ன? அதிகமாகவும் கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு 1/something. ஓகேங்களா? இவங்க வந்து அப்படியே இருக்கும், இவங்க 1/something இருக்கும். அது எப்படி அப்படின்னா, இவங்க அதிகமானாங்கன்னா அவங்க கம்மியாவாங்க. ஓகேங்களா? இவங்க கம்மியானா இவங்க அதிகமாவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி டாபிக் இருக்கும். ஓகேங்களா? அது என்ன நம்ம லைஃப்பில், ரியல் லைஃப்பில் எங்கே நடக்குது? இப்போ ஒரு வேலை இருக்குது, நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸில் பார்த்துருப்போம். இந்த வேலையை இத்தனை பேர் இத்தனை நாளாக செஞ்சாங்கன்னா இவ்வளோ பேர் சேர்ந்து எத்தனை நாளாக செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வாங்க நம்ம கொஸ்டின்ஸ்லேயே நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் நமக்கு ஈஸியாக புரியும். இந்த போர்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த சைடு. ஓகே, என்ன அப்படின்னா இப்போ ஒரு கவனிங்க, நம்ம இப்போ கொஸ்டினில் பாருங்கள், 7 பேர் ஒரு வேலையை